ஏறி இறங்கி பிசைக்கட்டி அழுவா செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க வீட்டு பால் காய்ச்சலாம்ல அதுதான் முந்திரிக்கா தாக்கும் போது நம்ம உள்ள வரலண்ணா இன்னைக்கு இத்தனை பாயிண்ட் வச்சிருக்கேன் நான் 2 பாயிண்ட் வச்சிருக்கேன் எனக்கு இதே போட்டு யாரு வாங்க இல்ல யாருன்னா அடுத்து நானே நிக்கிறேன் வளர்ந்துருக்கு பாரு ஓகே வளர்ந்து காற்று வேறு அடிக்குது தாத்தா காற்று தான் தாத்தா இங்கே கோலா இருக்கணும் வாயுவானே இங்கே பாரு கிடக்கட்டும் அப்போ தான் பால் ஊற்றுவோம்ல எடுத்துக்குவோம் இன்னும் இருக்கட்டும்ண்ணே பால் காயட்டும் அடுப்பை பற்ற வச்சு பால் காய வச்சு ஒரு பெரிய தட்டத்தலை கொண்டாந்து பெரிய தலை கொண்டாந்து கொட்டுவோம் பாரு நல்லா விசையாக கொடுத்துனே எனக்கு கல் இல்லாமல் மண் இருக்குல்ல பார்த்துலே இந்தாங்க பார்த்துடா அங்கே ஒரு கண்ணு இருக்கு இன்னொரு கல் போய் எடுத்து இன்னொரு கொண்டுப்பா குச்சி போதுமா இந்த குச்சி வந்து போதுமா வைக்கிறதுதானயா கை எடுங்க ஓகே சரி கொண்டானே நீ எத்தனை லோடியா விறகு எடுத்துட்டு வரணும் ரூம்ல படிக்கிறாங்க என்ன அதா கிடக்குற மிலாறுகளை கொண்டாந்து புறக்கி வச்சா நல்லா எரியும் பசுவாம் பாலே இதுக்குள்ள வந்து ஓடியாடுற போறாங்க ஏய் இந்த விஷயத்துல நம்பலாம்டா நல்லா எரியுதா அந்த விறகுலாம் புடி இறக்க ஆட்டு ஆட்டுனே போயிருப்போலவே கூழுல ஊறிடுச்சு நல்லா ஊறிடுச்சு மேல சேர்த்துக்க சைடில் உள்ள சேர்த்துக்க இந்த வாரத்தில் அவ்வளோதான் என்ன கிண்டி விட்டு கரண்டியை மட்டும் கொடுத்துரு இந்த தண்ணியில் நினச்சிட்டு கடைசியில் கிடக்குறேன் சூப்பர் சூப்பர் ரைட் நமக்கு அதை நமக்கு ஊற்று இங்கே நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கும் கடைசியில் பாலில் ரொட்டி நினச்சிட்டு கடைசியில் கிடைக்கும் பாரு அந்த கூழா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு அது வரைக்கும் இல்லை பார்த்து மாப்பிள்ள பேர் கொண்ட குழுலாம் தேடுது அலப்பறைய பண்ணி எவ்வளோ எடுத்து வந்து அலப்ப இவருக்கு ராசா ரொம்ப என்ன சொல்லலாம் நம்புவோம் நான் காசு கட்டிங்க எனக்கு வேண்டாம் எடுத்து வந்து அலப்ப இவருக்கு ராசா ரொம்ப என்ன சொல்லலாம் நம்புவோம் நான் காசு கட்டிங்க எனக்கு வேண்டாம் எடுத்துக்கிறியா
பிடிச்சிக்கிறது அப்படியே. சுத்தமான நாட்டு பசு நெய். பால்ல ஊற வச்ச ரொட்டி கூழு. கொஞ்சம் லேசானே, கொஞ்சம் தூக்கி கொண்டு கொஞ்சம் தூக்கிங்க மேல. இப்படி வலிச்சு விடுங்க. நல்லா இழுத்துக்க, எல்லாத்தையும் இழுத்து விடு. களி வச்சுருக்கீங்க. பஸ் பெரிய கட்டை விறகு வேணா சொல்லுவீங்க. சுத்தமான பணம் கருப்பட்டி. செம்ம முள்ளு போட்டுச்சு, காராமுள்ளு. நெய்யில வறுத்து எடுத்த பாதாம் பருப்பு. நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு. நெய்யில வறுத்த பிஸ்தா பருப்பு. நெய்யில வறுத்த உலர் திராட்சை. நெய்யில வறுத்த தர்பூசணி விதை. மழை வருது நல்லா இல்லைங்க. அல்வா வந்துருச்சு. வந்துருச்சு. ஆஹா ஆஹா, என்னமோ அப்படியே எடுத்து வைங்க. அப்படியே விட, அப்படியே விட. வைங்க. முந்திரி வந்துருக்கு எனக்கு. கலர்ல எனக்கு தெரியுது. தர்பூசணி விதையம். தர்பூசணி விதை இங்க இரு. இந்த விதை எதுக்கு போடும்? எனக்கு நெய் அடியில் நிறையா இருக்குயா. தர்பூசணி வேணாமாப்ல, அது கண்டுபிடிச்சி அவனுக்கு இருக்கா? நெய் நம்மளை கூல் பண்ணுது மச்சான். என்ஜாய் பண்ணு. ஒரே ஒரு கப்பை கொடுத்துட்டு தின்னு படிச்சுட்டு இன்னொரு கப்பை கொடுங்க. இன்னைக்கு ரொட்டியில அல்வா, ரொட்டியில பால் ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு கமகமன்னு நாட்டு பசு நெய்யை ஊத்தி செஞ்ச அல்வா. அது அந்த நெய்யிலே வறுத்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த பூசணி விதை எல்லாம் போட்டது. உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. அது அடமலையில சுட சுட கமகமன்னு ரொட்டி அல்வா. ஒரு கப்பு தான் சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. கப்பு தான் காலி.